மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சல்மான் கானால் தாங்க முடியாத அதிர்ச்சி, மொத்த படமும் போச்சே, ஐயோ ரசிகர்கள் ரொம்ப பாவம், இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடித்துள்ள சிக்கந்தர் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகிறது. ரமலான் பண்டிகை முன்னிட்டு இந்த படம் வெளியாததால் சல்மான் கான் ரசிகர்கள் பெரும் ஆவலோடு காத்திருந்தாங்க. இந்த நிலையில் சிக்கந்தர் திரையில் ரிலீஸ் ஆகுவதற்கு முன்பே இணையதளத்தில் மொத்த படம் லீக் ஆனதால் சல்மான் கான் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாரு. பாலிவுட்டில் சூப்பர் ஸ்டாராக நடித்திருக்கும் சிக்கந்தர் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புடன் இன்று வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. வசூல் ரீதியாக பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் 50 கோடியை தொட்டுவிடும் என சொல்லப்படுகிறது. வருவதெல்லாம் நல்ல செய்தியாக இருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்திருந்தாங்க. ஆனால் படக்குழுவினர் மிகுந்த அப்செட்டில் இருக்காங்க. பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகியுள்ள இந்த படத்தை இப்படியா திருட்டுத்தனமாக இணையதளத்தில் லீக் செய்வதென அவரது ரசிகர்கள் கொந்தளித்து போயிருக்கிறாங்க. ரமலானை முன்னிட்டு கிராண்ட் செலிப்ரேஷன் மற்ற நினைத்த சல்மான் கான் இப்படிப்பட்ட ஒரு இடியை தலையில் இறக்குவது போல நேற்று மாலையிலேயே சிக்கந்தர் படத்தின் திருட்டுத்தனமான லீக் செய்துள்ளது தகவல்கள் வெளியாகிறது. இதனால் ஏஆர் முருகதாஸ் மற்றும் அல்லாமல் படக்குழுவினர் அப்செட்டில் இருக்காங்க. சுமார் 200 கோடி ரூபாய் பொருட்செலவில் பிரமாண்டமாக இந்த படத்தை எடுத்து முடித்திருக்காங்க. படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே ரசிகர்கள் ரெட் கார்டு கொடுத்து படைத்திருக்காங்க. முன்பதிவில் இந்த படம் உலக அளவில் 50 கோடியை தொட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் படம் இணையதளத்தில் லீக் ஆனதால் பாக்ஸ் ஆஃபை பாதிக்கும் என கூறப்படுகிறது. சிக்கந்தர் முழு படம் வைரஸ் தளத்தில் லீக் ஆகியுள்ளது. இதனால் ரசிகர்கள் மற்றும் சினிமா துறையினர் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. முதல் முறை அல்ல கபாலி, RR, டாக்டர், துரு விக்ரம் நடித்த ஆதித்யாவரியம் உள்ளிட்ட பல படங்கள் இதே பிரச்சனை சந்தித்திருக்கிறது. இந்த படம் முதல் காட்சி வெளியாகி ரசிகர்களுக்கு ரிவ்யூ கொடுக்க ஆரம்பித்துட்டாங்க. கஜினி படத்துக்கு பிறகு ஏஆர் முருகதாஸ் இயக்கும் பிரம்மாண்டமான படம் சிக்கந்தா. முன்னதாக மௌனகுரு படத்தின் இந்தியில் சோனாக்யூ சின்னை வைத்து ரீமேக் செய்திருந்தார். இந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. சல்மான் கான் கடைசியாக நடித்த படம் டைகர் 3 படம் கலவையான விமர்சனத்தை பெற்றது. படமும் வந்த ஒரே வாரத்தில் தியேட்டர்களிலிருந்து தூக்கப்பட்டது. ஷாருக்கான் படங்கள் அனைத்துமே 1000 கோடி வசூலை எட்டியிருக்கதால், ஆனால் 100 கோடியை கூட தாண்ட சல்மான் கான் படாத பாடுபடுகிறார் என கிண்டல் செய்ய தொடங்கியிருக்காங்க. மிகவும் நம்பிக்கையுடன் சிக்கந்தர் படத்தை சல்மான் கான் நம்பியிருக்கிறார். அந்த கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று புலம்பி தவித்து வருகிறாங்க ரசிகர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் சோசியல் மீடியாவில் லீக் ஆனதால் ரொம்பவே அப்செட்டில் போயிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.